தம்பி முதலைங்க அங்க காபி சாப்பிட்டு இருக்காரு சார். ஹலோ மதுரை. பாப்பா சம்பந்தம் உட்கார் உட்கார். காபி சாப்பிடு. வேண்டாம்பா. அட சாப்பிடப்பா அண்ணா. சரி சாப்பிடு. ஆமா பொண்ணு கிடைச்சதா? இல்லப்பா. கிடைக்கலையா? கவலைப்படாதப்பா. பொண்ணு போட்டோவதான் என்கிட்டயே கொடுத்துருக்கிறியே. நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு விடுறேன். ஆமா இது என்னப்பா இது சட்டையெல்லாம் கிழிசல்? ஒண்ணு இல்ல, அது வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச். அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு வேலி போட்டிருந்தானே, அந்த வேலியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. ஆமாங்கப்பா. இது என்னப்பா இது முகமெல்லாம் காயமா இருக்கு? என்னப்பா இது? அது ஒண்ணு இல்ல, அந்த வேலியில ஒரு ஓனா, அந்த ஓனா என்ன கடிச்சிருச்சு. ஓனம் கடிச்சிருச்சா? என்னப்பா கதை இழக்கிற? ஓனம் கதை இழக்கிற? ஹலோ மதுரை. அடே பாலுவா வாப்பா வா. என்னப்பா என்ன சார் இது? உங்க கடை காப்பியை நீங்களே சாப்பிடுறீங்க? அவரையும் சாப்பிட்டாரு, என்னையதான் சாப்பிட சொல்லிட்டு இருக்காரு. இதான விஷயம்? இவர் பேரு தான் பாலு. இவர் பேரு சம்பந்தம். என் மகனுக்கு வேண்டிய ஃப்ரெண்டு. இங்க பாத்துருக்கீங்க? என்ன எங்க பாத்திருக்கீங்க? என்ன எங்க பாத்திருப்பீங்க? கிடையாது, நான் இல்லாது. நீ இல்லையா? ஒண்ணு என்னமோ நினைச்சேன் நானு. என்ன சார் இது? சொக்காயெல்லாம் கிழிச்சுக்கிட்டு பிடிச்சிருச்சா? என்ன பிடிச்சிருச்சு? மெட்ராஸ் வந்திருக்கேன், இதான் கிடைக்கும் எனக்கு. என்ன அந்த வீடு? வீடாவது வாடகையாவது நானாவது ஏமாத்துறதாவது? இல்ல, நீதான் ஏமாத்திர. ஐயோ என்னமா ஏமாத்திரான் தெரியுமா? எல்லாரும் நல்லா ஏமாந்து போயிட்டாங்க. கடைசியில நான் தான் மாட்டிக்கிட்டு முழிச்சேன். நீ முழிக்கிறதுக்கு கேட்கணுமா என்ன? நான் நல்லா ஏமாத்துறேனா? ஐயோ ரொம்ப பிரமாதமா ஏமாத்தினப்பா. என்ன நீ பெரிய ஜீனியஸ். ஐ லைக் யூ வெரி மச். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. காபி சாப்பிடு. காபி சாப்பிடப்பா. இந்த காப்பியா கீழே கொட்டு. பக்கத்து கடையில போய் நல்ல காப்பியா சாப்பிட்டுக்கலாம். நீ எப்ப வந்தாலும் அப்படித்தான். மதுரை ஹோட்டல் முதலாளியா? நீ கட்ட தூக்கிட்டு எவங்க குடியா? இப்ப நீங்க எப்படி சொந்த வீட்டு இருக்கீங்களா இல்ல வாடகை வீடா? இனிமே வாடகை வீட்டு பக்கம் போக மாட்டேன், உடம்பு தாங்காது. ஆமா, நீ என்ன எதனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஏது சார் வேலை? உனக்கு எதுக்கு வேலை? ஒரு வீடு கிடைச்சா போருமே, ஒரு வருஷம் வாடகை ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவேன். மாட்டேங்கிறாளே, நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவோமா? கரெக்டா. நாம சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். அவன் எக்க எடுத்துட்டு போனா நமக்கு என்ன? வீட்டு வாடகை வேற பாக்கி, அதுக்கும் தோதா இருக்கு. வேகமா ஓடிடுவோம். பிரகாஷ். இல்ல பிரகாஷ், நான் தான் பிரகாஷ். எனக்காக நீங்க இந்த வீட்டை காலி செய்ய வேண்டியது. நானே போயிடுறேன். போறதுனா போய சுமாரா வந்து வந்து எனக்கு இத்தனை நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. போறதுக்கு முன்னால ஒரே ஒரு வேண்டுகோள். உங்ககிட்ட போய் சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உண்மையிலேயே என்ன யாருன்னு எனக்கே தெரியல. ராதா, நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு நான் சொல்லலையே. நான் இங்க இருந்தா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. இனியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்பல. நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. பிரகாஷ், இந்த ரசீது மீதி பணமும். மீதி பணமா? பணம் கொடுத்தா வாங்கிக்கேன்டா. எவ்வளவு? இந்த பணம். ஓஹோ, உங்களுக்கு விஷயமே ஒண்ணும் தெரியாது போல இருக்கு. இல்லைங்க, ராதா பொண்ணுதான் தன் நகை என்கிட்ட கொடுத்து இதை அடகு வச்சு உங்க வாடகை எடுத்துக்கங்கன்னு சொல்லிச்சு. சார் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதோட உன் வேலைக்கு ஏதோ டெபாசிட் 1000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்குதாமல்ல? ஆமா. அதையும் கட்டும்படியா கேட்டுக்கிட்டது. நான் டெபாசிட்டும் கட்டிட்டேன், வாடகையும் எடுத்துக்கிட்டேன். இத பார், அடகு வச்ச ரசீது மீதி பணம் 2ஐயும் கொண்டாந்துட்டேன். நீ நல்ல அதிர்ஷ்டக்காரன்பா பிரகாஷ். உலகத்துல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நல்ல முறை பொண்ணு கிடைக்குது. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? பிரகாஷ், நானா முன் வந்து பணம் கொடுக்கறத பார்த்து அவர் தப்பா நினைச்சிருவாரோன்னுதான் முறைப்பெண்ணுன்னு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ராதா, நீ என்ன கண்டபடி திட்டி இருந்தா கூட பரவாயில்ல. உன்னுடைய பெருந்தன்மையினால என்ன ரொம்ப சின்னவனாக்கிட்ட. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்றியா? சொல்லுங்க பிரகாஷ். தயவு செய்து இங்கே இருந்துற. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. என்னடா மனசு மாறிட்டியா? ஆமா. நான் மாறலாடா. ரொம்ப நல்லவடா. நல்ல பொண்ணு செய்யற வேலையா இது? அடமான வைக்கிறதுல அனுபவஸ்தான் நானு. என்ன விட்டுட்டு வீட்டுக்காரங்கிட்ட நகையை கொடுத்து அனுப்பிச்சிருக்குது. எத்தனை மாசம் வாடகை அழுத்தினானோ? என்னடா சிரிக்கிற? சிரிக்கல, சொல்லு. இருக்கட்டும், ஆனா ஒரு கண்டிஷன். இனிமே என்ன அடமான வச்சாலும் எம்மூலமா தான் வைக்கணும். 5-10 கமிஷன் கிடைக்கும். அதையும் கிடைத்தா இப்படி. இது என்னது கையில் இப்படி? பாக்கி தனியா செலவழிப்ப கொண்டா. இவங்க 2 பேருக்கும் இதுதான் வழி. ஆறுகிறே, நீங்கள் என் உள்ளத்திலே புகுந்து விட்டீர். உங்கள் முகவசீகரம் என்னை கவர்ந்து விட்டது. நம் வாழ்க்கை இனிமேல் கடிகாரம் போன்றது. நீங்கள் தான் சின்ன முள்ளு, நான் தான் பெரிய முள்ளு. இனிமேல் ஒருவரை மற்றவர் சுற்றி கொண்டே இருப்போம். உங்கள் காதலி ராதா. பின் குறிப்பு, நம் கல்யாணத்திற்கு பிறகு நமக்கு உதவியாக பாலுவும் நம்முடன் இருக்கட்டும். கடிகாரம் என்கிற நம் வாழ்க்கைக்கு அவன்தான் அலாரம். பிரகாஷுக்கு போக வேண்டிய காகிதம் பையில.
விளக்கமா லெட்டர் வைக்கிறவெல்லாம் மாத்தி வச்சிருவான். நான் ஏமாற மாட்டேன். பையில பிரகாஷ். ராதா என் அன்பே, நேரே சொல்ல வெட்கமாக இருக்கிறது. உன் தாமரை வதனம் என்னை உன்பால் எடுத்து விட்டது. நீதான் என் வாழ்வின் விளக்குமாறு. அச்சி விளக்கு. எனக்கு உன் மீது இது வந்து விட்டது. அதுதான் இது. இது தெரியாதா காதல்? நீ இல்லாவிட்டால் நான் இல்லை. நீ அரிசி, நான் ரேஷன் கார்டு. நீ சர்க்கரை, நான் டயபெட்டிஸ். நீ கோசு, நான் மலேரியா. என்னை ஏற்றுக்கொள்வாயா? அன்பு காதலன், யுவர்ஸ் இமிடியட்லி பிரகாஷ். பின்குறிப்பு, நாம் கல்யாணம் செய்து கொண்டாலும் பாலு நம்மோடு தான் இருப்பான். அவன் நல்லவன். கையில ராதா, பையில பிரகாஷ். 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 கையில ராதா, கையில ராதா. ஹேண்ட்பேக தொடக்காத பொம்பளையே கிடையாது. இருக்கட்டும். ஏ பிரகாஷ், ஐயோ, இந்த பய பேண்ட தூக்கி லாண்டரியில போட்டானா லெட்டர் வெளுத்து போகுமே. இத போட ஆரம்பிச்ச 10 நாள் தான் ஆச்சு. இன்னும் விடாம 5 நாளைக்கு போடுவானே. கடவுளே, பேண்டையும் ஹேண்ட்பேக்கையும் ஒண்ணு சேர்ப்பாயாக. ஏய் பாலு, ராதா வந்து பிரகாஷ் வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நினைக்கவே இல்லை. மனசுல என்ன தோணுதோ அது எழுதுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆமாமா, நானும் அதான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய எண்ணத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறது தான் நல்லது. கரெக்ட். ராதா, எனக்கு இஷ்டம்தான். எனக்கா பரிபூர்ண சம்மதம் தான். அதுதான் புரிஞ்சு போச்சே. ஆமா, என் முகம் என்ன அவ்வளவு வசீகரமாவா இருக்கு? யார் சொன்னது? ஏதோ இருக்கு. என்ன தவிர வேற யாருக்காவது பிடிக்குமாங்கிறது சந்தேகம். ஆமா, என் முகம் என்ன தாமரை வதனம் போலவா இருக்கு? தாமரையாவது எவன் சொன்ன? ஏதோ ஒரு லேடி கனகாம்பர மாதிரி இருக்கு. அப்ப ஏன் லெட்டர்ல மட்டும் தாமரை வதனம்னு எழுதுனீங்க? லெட்டரா? நான் எங்க எழுதுனேன்? நீ இல்ல என்ன வசீகர மோமன் எழுதுனேன்? நான் எங்க எழுதுறேன்? இதோ உங்களுக்கு. இதோ லெட்டர். ஆடா இது. அப்போ 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 நான் எழுதல இந்த லெட்டர். நானும் எழுதல. யாருக்கு தெரியும்? இந்த லெட்டர் எழுதுறதே நான் தான். ஆவி, இது ஓ வேலையா? இந்த முகத்தை பார்த்து வசீகரமான முகம்னு எழுதியிருக்கேன். என்ன விட்டா வேற வேண்டாம் சொல்லுவாங்க. ராதா, நீ இந்த லெட்டர் எழுதுனேன்னு நான் என்னென்னவோ பேசிட்டேன். இதை மன்னிச்சிட்டேன். நானும் என்னென்னமோ சொல்லிட்டேன். தப்ப நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல. இந்த 2 லெட்டருக்கே இப்படி உழைச்சுக்கிறீங்களே. 3வது லெட்டர் ஒண்ணு இருக்கு. என் சிநேகிதன் பிரகாஷுக்கு என் சிநேகிதி ராதாவை திருமணம் செய்து வைப்பதாக லெட்டர்களால் நிச்சயிக்கப்பட்டு கூடிய சீக்கிரமே விவாகம் நடக்க இருப்பதால் அவரவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலு. வழக்கம் போல் பின்குறிப்பு, அன்பளிப்பு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். பாலுவின் பிற்காலமே அதில் தான் இருக்கிறது. Yes!